4D நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் பார்க்கலாம். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் வசித்து வரும் ஹோம்கார்டு எட்வின் ராஜ் பிரண்டோ தனது வீட்டில் கஞ்சா செடி வளர்த்து வந்தார். காவல்துறையிடம் சாமி கும்பிடத்தான் வளர்த்தேன் என வினோத விளக்கம் அளித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே கார் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் தனியார் நிறுவன பாதுகாவலர் மணிகண்டன் தூக்கி வீசப்பட்டு கால் முறிவுடன் படுகாயமடைந்தார். திருக்கோவிலூர் அருகே 17 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெரியசாமி என்பவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். விழுப்புரத்தில் சி.வி. சண்முகம் கட்டுப்பாட்டில் இருந்த அதிமுக மாவட்ட அலுவலகத்தின் பூட்டை உடைத்து புதிய மாவட்ட செயலாளர் பசுபதி உள்ளே சென்று வேறு பூட்டு போட்டதால் இரு கோஷ்னர் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நடிகர் முத்துக்காளையின் மனைவிக்கு உரிய மேல் சிகிச்சை அளிக்க வேண்டும் என மாண்புமிகு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களிடம் உதவி கேட்டு வீடியோ வெளியிட்டிருந்தார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாட்டை கண்டித்து கண்டன அறிக்கை வெளியிட்டார். செமிகண்டக்டர் துறையில் ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தை நடத்த நெதர்லாந்து நாட்டிற்கு சென்ற பிரதமர் மோடிக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டது. வெளிநாடுகளுக்கு பதிலாக உள்நாட்டிலேயே சினிமா படப்பிடிப்புகளை நடத்த வேண்டும் என பிரதமர் மோடியின் ஆலோசனையை ஒட்டி திரையுலகினருக்கு கமல்ஹாசன் கடிதம் எழுதினார். சௌந்தர்யா ரஜினிகாந்த் நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பெண்களுக்கு ஏபெக்ஸ் லெபார்டரிஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். உத்தரப்பிரதேச மாநிலம் கோராக்பூரில் விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மணப்பெண்ணை ஐசியூவில் வைத்து மணமகன் திருமணம் செய்து கொண்ட நெகிழ்ச்சி சம்பவம் நடைபெற்றது. சென்னை தரவணியில் பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை திரும்ப பெற கோரி சிபிஎம் மாநில செயலாளர் பே. சண்முகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்த நபர்களை பள்ளிக்கரணை போலீசார் கைது செய்து அவர்களிடம் இருந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் பறிமுதல் செய்தனர். வாணியம்பாடி அடுத்த நாற்றம்பள்ளி அருகே புத்துக்கோவிலில் உள்ள புத்து மாரியம்மன் ஆலயத்தில் பூக்கரக திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் மாதகடுப்பு பகுதியில் நாய்க்கு வைத்த உணவை உண்ட 3 வயது குழந்தை பூமிகா உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி
பரிதாபமாக உயிரிழந்தார். நடிகர் முத்துக்காளை மனைவியின் சிகிச்சைக்காக முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்த வீடியோ வெளியிட்ட நிலையில் அக்கட்சியின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து உதவிடுவதாக உறுதியளித்தார். இத்துடன் 4D செய்திகள் முடிவடைகின்றன. நன்றி.